Hi friends, Deepavali special recipe பாகுபதம் தேவையில்லாத அதிரடி அதிரசம் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்துல துருவிய வெல்லம் 1/2 கப் மெஷரிங் கப்பால 2 கப் எடுத்துக்கங்க. இந்த கப்ல வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரைந்து கொதிச்சு வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நல்ல ஒரு அடிகன கடாயில கொதிச்ச இந்த வெள்ளை கரைசலை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இந்த வெள்ளை கரைசல் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு அல்லது வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்து சேர்த்துக்குங்க. அரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா ஒண்ணு கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற வெள்ளை கரைசலும் கரெக்டா இருக்குங்க. லோ ஃப்ளேம்லயே நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்குங்க. மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு மேல மாவு காயாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து இந்த மாவை அந்த சூட்டிலேயே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்து வர்றதுக்கு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு மாவு எல்லாத்தையும் மறுபடியும் ஒண்ணு கலந்து விட்டுக்குங்க. நாம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற அதிரச மாவுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தோம்னா பாருங்க மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு காயாம இருக்கிறதுக்கு மறுபடியும் கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சி வரட்டுங்க. இன்னொரு பக்கம் அதிரச மாவுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நல்ல ஒரு பால் சைஸுக்கு உருட்டி விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்ல கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டு உருண்டையை அது மேல வச்சு நல்ல அதிரச ஷேப்புக்கு தட்டி விட்டுக்குங்க. ரொம்ப மெலிசமா தட்டி விடாம கொஞ்சம் லைட்டா திக்னஸா தட்டி விட்டுக்குங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு திக்னஸா தட்டி எடுத்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் பார்த்தோம்னா லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட காஞ்சி இருக்கணும். அடுத்து நம்ம தட்டி எடுத்த லேயரை சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. மறுபக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்குங்க. அதிரசம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கரண்டியால எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதிரசத்துல இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற எண்ணெய் அப்படியே இறங்கி வந்துடும். அதிரடி அதிரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.